எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் நமக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும்? கனமழையாக இருக்குமா? மிதமான மழை இருக்குமா? ஏன்னா, அடுத்து நமக்கு தை பிறந்த பிறகு மழை இருக்காதுன்னு சொல்றாங்க ப்ரோ. உண்மையா ப்ரோ? அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அத குறித்து நம்ம வந்து வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெற்றுக் கொள்ள போகிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறந்த சலுகையில நெறைய பொருட்கள் வந்து சேல் போயிட்டுருக்கு. பெஸ்ட் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ல நம்ம சேல் குடுத்துருக்கிறோம். உங்களுக்கு ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாரி ஸ்டோர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல குடுத்துருக்கிறோம். மறக்காம நீங்க அந்த ஸ்டோர் ஆப்ஷன் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? குளிருடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரமாக வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைக்குமே கூட நமக்கு சில மாவட்டங்கள்ல மழை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம கடலோர மாவட்டங்களாகட்டும், டெல்டா மாவட்டங்கள் மழை ஏற்கனவே பெய்த பகுதிக்கும் மீண்டும் நமக்கு மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் அதிகரிக்கும். உள் மாவட்டத்தில சில இடங்கள்ல மிதமான மழை வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகும். கடலோர மாவட்டங்களிலும் சில இடங்கள்ல பரவலாக மிதமான மழை தொடரும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்கலாம். மாவட்ட வாரியா நம்ம பார்க்க போகிறோம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக இன்றைய தினம் 11 குறிப்பா 12ஆம் தேதி 12/1/2026 மற்றும் 13/1/2026 12ம் 13ம் அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவு லேசான மழை மிதமான மழையாக உறுதியாக நமக்கு எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் அவ்வப்போது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 15 நிமிடங்கள் மட்டும் நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. நாள் முழுவதும் கனமழை கண்டிப்பா கிடையாது. எங்கேயும் நமக்கு வந்து நாள் முழுவதும் கனமழைங்கிறது வரப்போறது இல்ல. பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பொழிவுகள் 15 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களான இந்த பகுதிகள். அதேபோல நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். விழுப்புரம், கடலூர் போன்ற இடங்கள்லாம் பனிப்பொழிவு மற்றும் குளிருடைய தாக்கம் அதிகமா இருக்கும். ஏன்னா காற்றுடைய வேகம் தரை காற்று அவ்வப்போது கணிசமா வீசுகிறதுனால, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் குளிருடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அவ்வப்போது ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிடங்கள், அரை மணி நேரங்கள் வரைக்கும் அவ்வப்போது வேணா மிதமான மழை வந்து போகலாம். தாழ்வு மண்டலமானது வலுவிழந்ததன் காரணமாக அதிக மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் வருகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். நாளைய தினங்கள் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் எங்க ஊர்ல மழை வரல அப்படின்னா நீங்க நாளைய தினங்கள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதன் பிறகு நமக்கு மழை கிடையாது. வெயில் தான் நமக்கு வரப்போகுது. ஆகவே இந்த பொங்கல் நாட்கள் முதல் மழையினுடைய தீவிரம் இல்லாமல் நல்ல ஒரு வெயில் காணப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, வெயில் எப்போ வரும்? பனிப்பொழிவு எப்போ முடிவுக்கு வரும்? அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. பனிப்பொழிவு முடிவுக்கு வர்றது வந்து பிப்ரவரி 2வது வாரத்துக்கு பிறகு தான் பனிப்பொழிவு முடிவுக்கு வரும். இப்போ நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் தான் நமக்கு முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா இதுதான் கடைசி மழை. அவ்வளோதான். இன்னைக்கு நாளைக்கு பெய்யறது தான் நமக்கு கடைசி மழை. அதுக்கடுத்து அடுத்த சுற்று மழை எப்போ வருது அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம அறிவிக்கிறோம். வடகிழக்கு பருவமழையும் ஓய்வு கொடுக்க போகுது. இந்த பொங்கல் முடிந்தவுடன் படிப்படியாக வடகிழக்கு பருவக்காற்று சற்று ஓய்வு கொடுக்க ஆரம்பிக்கும். பிப்ரவரி மாதங்கள் 2வது வாரம், 3வது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு இருக்கும். அதன் பிறகு பனிப்பொழிவும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல அவ்வப்போது மிதமான மழையும் ஓரிடங்கள்ல கனமழை வலுவாக இருக்கும். மற்ற மாவட்டங்கள் போல இருக்காது. தஞ்சாவூர், திருவாரூர்ல கனமழை எச்சரிக்கை உண்டு. பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருவாரூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை தீவிரம் கிடைக்கும். நாகப்பட்டினத்துல தொடர் கனமழை இன்றும் நாளையும் உண்டு. புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்ல சில நேரங்களில் கனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து நீங்க கொஞ்சம் உஷார் நிலையிலே இருங்க. ஏன்னா அவ்வப்போது நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகளில் மழை எப்படி ப்ரோ ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்லாம் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. தென் மாவட்ட பகுதிகள் அநேக இடங்களில் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும்.
சில இடங்கள்ல கனமழையாகவும், சில இடங்கள்ல மிதமான மழையாகவும் நமக்கு வந்து தென் மாவட்டத்தில எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஆனா தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழை, சாரல் மற்றும் மிதமான மழையை மிஞ்சும். குறிப்பா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில வந்து அநேக இடங்கள் இப்போ நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அநேக இடங்கள்ல அநேக நேரம் வானம் மேகமூட்டமா இருக்கும். ஒரு சில நேரத்துல வேணா அவ்வப்போது மிதமான மழை வந்து போகலாம். குறிப்பா பகுதியாக மழை ஒதுக்கி ஆங்காங்கு லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் தென் மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு போகும். பெரிதளவுல அதாவது மிக கனமழை, அதிதீவிர கனமழைங்கிறது தென் மாவட்டத்தில் இருக்காது. தாழ்வு மண்டலம் வலுவிழந்ததன் காரணமாக பரவலாக மிதமான மழை மட்டும் ஒரு 15 நிமிடம் அல்லது ஒரு 1/2 மணி நேரங்கள் வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகிட்டு போகும். இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் இன்றைக்கு மழை சரிவர இல்லாத மாவட்டங்கள் நாளைய தினங்கள்ல அதிகபட்ச மழை எதிர்பார்க்கலாம். நாளையும் மழை வரவில்லை அப்படின்னா அவ்வளோதாங்க. மழையினுடைய தீவிரமே 13ஆம் தேதி வரைக்கும் தான். 14ஆம் தேதியிலேருந்து வழக்கம் போல் நமக்கு வெயில் அடித்து இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிரும். அதனால தான் நம்ம சொல்றோம். தொடர்ந்து நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்கள்ல மிதமான மழை பெய்யும். நீலகிரி மாவட்டம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற இடங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் தூத்துக்குடியினுடைய மேற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, அதே மாதிரி தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் அவ்வப்போது நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் நாளை வரை விட்டுவிட்டு பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்கும். இன்றும் நாளையும் மட்டும் அந்த மிதமான மழை பொழிவு அநேக இடங்கள்ல உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும். பெரும்பாலும் 3 சென்டிமீட்டர்ல இருந்து 6 சென்டிமீட்டருக்குள்ள சில இடங்கள் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அநேக இடங்கள்ல பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்துல மிக முக்கியமா இதை சொல்லியே ஆகணும். கடந்த 24 மணி நேரத்துல நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம், அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி நிறைய இடங்கள் நிறைய மாவட்டங்கள்ல பரவலாக மழை வந்து பதிவாகியிருக்கு. நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து எடுத்து பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல புதுக்கோட்டையில பல இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் 3 சென்டிமீட்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை பதிவாயிருக்கு. டெல்டாவில் அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்துல பதிவானது நம்ம தொடர்ந்து நம்ம நேற்றைய லைவ் செக்ஷன்ல கூட நம்ம சொல்லியிருந்தோம். அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்புகள் மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்க்க முடியும். இதற்கு அடுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த தாழ்வு பகுதி எப்போ உருவாகுது எங்க உருவாகுதுங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்றோம். ஏன்னா ரொம்ப அதிக மழை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வலு இழந்ததுனால நமக்கு வந்து ஒரு கனமழை மட்டுமே கடலோர மாவட்டங்கள்ல மிஞ்சியது. அதிலும் ஒரு சில பகுதிகள் மட்டும் ஒரு தொடர் மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள்ல எப்போ இருக்க போகுது, ஏன்னா பிப்ரவரி மாதத்துல கனமழை இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதை நம்ம சொல்றோம். மழை தீவிரமாகும் போது உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்களுடைய விற்பனை உங்களுக்கு 70%ல இருந்து 90% டிஸ்கவுண்ட் சேல் கொடுத்துருக்கிறோம். சீக்கிரமா போய் வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறோம். பார்த்து பயன்பெறுங்க.